இன்றைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் சேதுபதி என்ன ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறாருன்னா, அதாவது இந்த ஃபேமிலியுடன் இருக்கிற அந்த ஒரு தருணங்கள் ரொம்ப இனிமையானது. நீங்கள்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. இப்போ உங்கள் ஃபேமிலி வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் இதில் இருக்கு போல இருக்குது. யாருடைய ஃபேமிலியை நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டுட்ருக்காரு விஜய் சேதுபதி. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாரு ஃபேமிலியை பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ஏன்னா அதில் என்ன நடக்க போகுது இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நான் பார்க்குறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறாங்க. எஃப்ஜே எழுந்து சொல்கிறாரு, சார் இந்த பிக் பாஸ் தொடங்கி 3 வாரங்கள் ஆகுது சார். 10 வாரம் முடிஞ்ச வரையும் பாரு அவங்க அம்மாவை பற்றி பேசியதை நான் பார்த்ததில்ல. ஆனால் அவங்க தனியாக போய் அந்த கேமராட்ட அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நான் பார்த்ததில்ல அப்படின்னு எஃப்ஜே சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு வாரம் அம்மா அம்மா அம்மான்னு ஆஹா அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கனித்திரு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த சாண்ட்ராவின் குழந்தைகளை பார்க்குறதுக்காக நான் ஆர்வமாக காத்திருக்கேன் சார். அவங்க நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் சார், ஃபேமிலின்னு வந்தால் அவங்க வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கணவனுடைய ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு 2 வாரம் அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் தனிமையில் இருக்காங்க. மக்களும் அவங்களுக்கு வாக்குகள் செலுத்தி அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னா அந்த சென்டிமெண்ட்டு சார். எனக்கு அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கணும், பிரச்சனை பார்த்துட்டேன், குழந்தைங்கள்லாம் பார்க்கணும் சார் அப்படிங்கிறாங்க. பாரு, நீங்கள் கருத்து சொல்லாத ப்ரோமோ முடிக்க முடியுமா? உங்கள் கருத்து. சார் எனக்கு இந்த எஃப்ஜே ஆதிரையோடைய ஃபேமிலி வந்தால் ரொம்ப பயப்படுவான்னு நினைக்கிறேன் சார். ஏன் பயப்படுவான்னா, சில பல விஷயம் செஞ்சு விட்டான், அதுக்காக அவங்க ஏதாவது வந்து கேட்டுருவாங்களோன்னு கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கான். ஆனால் வெளில காட்டிக்காத மாதிரி அவன் இருக்கிறான் சார். உங்களுக்கு பாரு, நான் சத்தியமாகவே பயப்படுறேன் சார். எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னோடனே, பாரு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், ஓகே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த ப்ரோமோ வந்திருக்கு. கண்டிப்பாக அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணர்வுபூர்வமான ஒரு தருணங்கள் தான். ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் பல அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் அந்த அழுத்தங்கள் இல்லாமல் சில பேர் ஜாலியாக அங்கே இருக்காங்க, அது வேறு. பட் அந்த அழுத்தங்கள் இருக்கும் பொழுது உடைந்து அழுவதற்கு நமக்கு ஒரு துணை தேவைப்படும். இங்கே நீங்கள் ஒரு துணைன்னு சொன்னாலும் எல்லாமே கேமர்ஸ் தான், எல்லாமே கண்டஸ்டன்ட்ஸ் தான், அவங்கவுங்க வெற்றி பெற தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த உறவுகள் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கும், உங்களுக்காக ஆதரவாக வந்து நிற்கும் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் எந்த ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நண்பர்களே? கமெண்ட்டில் எங்களை ஷேர் பண்ணுங்கள்.